அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமே என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புதிய சொத்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. உங்களுக்கு இது வரைக்கும் தடையாக இருந்த பிரச்சனையெல்லாம் இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சீராக நல்லபடியாக முடியும் அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அதுபோல் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அமையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குறிப்பாக நீங்கள் கும்பம் ராசிக்காரர்கள் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய பலன்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே இப்போது நல்ல காலகட்டமாகவே இருக்குங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்பட்டுக்க வேண்டாம். முக்கியமாக உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு தோஷம் இருக்குது, அது விலகணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். கும்பராசிக்காரர்களுக்கான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு குரு பார்வை உண்டாகிறதால செல்வாக்கு உயரும். எதிலுமே துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். திருமண வயதினருக்கு வரன் கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கீங்க அப்படின்னா இப்போது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரக்கூடியதாகவும் சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடியதாகவும் இருக்க போகுதுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். திருமண வயதுக்கு கூடியவங்களுக்கு சீக்கிரமாக இப்போது வரன் அமையக்கூடியதாகவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கொடுக்கல் வாங்கல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொடுக்கல் வாங்கல் இப்போது செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்கள் இப்போது கொடுக்கக்கூடிய கடன் உங்களுடைய கைக்கு முழுமையாக சேருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதனால் நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா யோசித்து செய்கிறது நல்லது. அதே போல் நீண்ட நாட்களாக நண்பர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஒரு யோசித்துட்டு பிறகு கொடுக்கறது சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வியாபாரம் தொழில் நல்லாவே முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்கும். பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும். வழக்குகள் எல்லாம் சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. புதிய வீடு இடம் வாங்கிறதுக்கான கனவெல்லாம் நனவாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்குமே பயந்துக்க வேண்டாம், நல்லது நடக்கும். எதிர்பார்த்த புகழ் பாராட்டு இவையெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு நேரம் அமையலாம். குறிப்பாக நீங்கள் மாணவ மாணவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவிரமான முயற்சி எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வயிறு உபாதைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக அவையெல்லாம் மறையக்கூடியதாக இருக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் சேரும். மேலதிகாரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. சக ஊழியர்கள் மத்தியில் இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். நிலம் வீடு மூலமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சுவையான உணவு இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லிக்கிட்டே போகலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணியை நீங்கள் மேற்கொண்டாலோ, அதாவது எந்த ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் நல்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். நீதிமன்றம் தொடர்பான வழக்கு தீர்ப்பு எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியையும் நிம்மதியும் உணர்வீங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய வேற இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவாங்க. உங்களுக்கு நட்புணர்வோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு தந்தையினுடைய நல்ல ஆலோசனையும் ஆதரவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. உங்களுடைய வருமானம் குறிப்பிடத்தக்க அளவில் உயரக்கூடிய காலகட்டமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் எல்லாமே உங்களுக்கு நல்லது தான். உங்களுடைய வருமானம் வெகுவாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. சிறப்பான அருளால் இழந்த பணத்தை கூட நீங்கள் மீட்டு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
மேலும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டணி ஆதரவு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். முன்னேற்ற பாதையில் இது உங்களை கொண்டு போகிறதுக்கான ஒரு நேரமாக கூட அமையலாம். இந்த கூட்டணி காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களை முழுமையாகவும் நம்ப வேண்டாம். இருந்தாலும் முதலீடுகள் செய்யும்போது நம்பி நீங்கள் அவங்களோட இறங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இன்னும் தொழில் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு பல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அல்லது உங்களுக்கு ஒரு விஷயத்தை மற்றவங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னா அது நல்லவர் யார் கெட்டவர் யார் அப்படின்னு அறிந்து சொல்கிறது நல்லது. சும்மா எல்லாருக்கிட்டையும் உங்களுடைய வாழ்க்கை பற்றிய வம்பு வழக்குகளை நீங்கள் மற்றவங்க யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாமல் இருக்கிறது தான் இப்போ நல்லது. இப்போ வழக்குகள்லாம் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து உங்களுக்கு நல்லது ஒரு தீர்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய பலன்கள் நல்லதாகவே இருக்கிறது அப்படின்னு நீங்களே ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். நீண்ட நாளாக உங்களுக்கு இப்போ ஒரு வாகனம் வாங்கணும், நாம் ஒரு நிலம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னுலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவையெல்லாம் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த மாதிரியான பெரிய விஷயங்களில் இறங்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்களுடைய ஆலோசனை, மனைவியுடைய ஆலோசனையை கேட்பது நல்லது. நீங்கள் காசு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அதிகமான தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த பயணத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையை கவனிச்சுக்கோங்க. நீண்ட தூர பயணத்தில் பணங்காசை பத்திரமா வச்சுக்கிறது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கும். நல்ல பொருளாதார வளம் மேம்பட்டு காணப்படும். உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எடுத்த காரியம் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். மதிப்பும் மரியாதையும் சிறப்போடு உங்களுக்கு செல்வாக்கோடு ஓங்கி இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் கண்டிப்பாக அதிகரிக்கும். தம்பதிகளிடையில் அன்பு மேலோங்கும். மனைவி வெளியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, மோதல் இவை எல்லாமே அடியோடு மறையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அதே போல் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக நடந்தேறும். உத்தியோகம் பார்க்குறவங்க உங்களுடைய உன்னத நிலையை அடையலாம். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கண்டிப்பாக இருக்கும். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சக ஊழியர்களுடைய உதவி கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். சிலர் அதிகாரி அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவாங்க. வியாபாரிகளுக்கு செய்து வரக்கூடிய தொழிலில் சிறப்பான பலன் கண்டிப்பாக காணக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வேலைகளை இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. ரொம்ப நல்ல காலமாக இருக்குது. தொழில் நிமித்தமாக சிலர் தூரதேச பயணம் கூட மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இப்போது அமையலாம். கலைஞர்களுக்கு தங்குத்தடை இல்லாமல் புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய காலகட்டம். புகழ், பாராட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நட்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகலாம். எதிர்பார்த்த பதவிகள் கண்டிப்பாக வந்து சேரும். மாணவர்களுக்கு நல்ல நிலைக்கு நீங்கள் தள்ளக்கூடிய காலகட்டமாகவும் மேற்படிப்பை அதிகமாக படிக்கக்கூடியதாகவும் சிறப்பாக முடிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலான பணியாற்ற வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதே போல் ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியது இருக்கலாம். இருந்தாலும் அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பணவரத்து இருந்தாலும் கூட கொடுக்கல் வாங்கல அதிகமான கவனம் செலுத்தணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுறது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் இப்போது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையினுடைய உடல் நலனில் ரொம்ப அக்கறை உங்களுக்கு தேவை. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் இப்போ வரலாம். அதனால் உறவினர்கள், நண்பர்களிடம் நீங்கள் ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது. விபரீத ஆசைகள் இந்த நேரத்தில் ஏற்படலாம். ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பேச்சின் மீது இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன் இவை எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய பொருட்களை நீங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. மேலும் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் சந்தனம், குங்குமம் கொடுத்து வழிபட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.